ரிஷப ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சின்ன வயசுல நிறைய விஷயங்களை பார்த்தீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெறுப்பையும் துன்பங்களையும் மட்டுமே தாங்க கொடுத்துருக்கு. இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏன்டா வாழ்க்கையை வாழ்றோம், இன்னும் ஏன்டா உயிரோட இருக்கும், எப்பதான் சாமி எனக்கு சாவு வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இழக்காத விஷயங்கள், இழக்கவே கூடாதுன்ற விஷயங்களை கூட இழந்துட்டு இப்போ என்னதான் இருக்கு வாழ்க்கையில இதுக்கப்புறம், அதான் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய கவலைகளுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே இவர்களுக்காக இல்லைங்க. ரொம்ப எளிமையா சொல்லலாம், ஆனா இது உங்களுடைய மனசை காயப்படுத்தும். அது என்னன்னா, வாழ்க்கையில ஒரு அனாதையாகவே வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே தேடுதல்கள், புரிதல்கள், நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏமாற்றங்களும் தோல்விகளும் தாங்க கிடைச்சிருக்கு. அன்பு கிடைக்கும் நினைச்ச இடத்துல அன்புக்கு பதிலாக துரோகங்கள் கிடைச்சிச்சு. கூடவே இருப்பாங்க, எப்பவுமே என்னை விட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்ச இடத்துல வெறும் துரோகங்கள் மட்டுமே மிச்சமாக இருந்துச்சு. ஒருத்தங்களை நான் உயிருக்குயிரா காதலிச்சேன் சாமி, அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற அளவுக்கு காதலிச்சேன். அவர்களும் எங்க கிட்ட அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு வந்து பல காரணங்கள் வைக்கிற விதமா சில காரணங்களை சொன்னாங்க. என்னால எந்த ஒரு காரணத்தையும் ஏத்துக்க முடியல. ஆனாலும் அவர்களை என்னோட வச்சுக்கவும் முடியல. என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள நான் எப்படி சாமி பிடிச்சு வச்சுக்க முடியும்? அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல, என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் பார்த்தா இப்படி அப்படின்னு சொல்லி தனக்கு பிடிச்சவங்களை கூட தன் முன்னாடி கண் முன்னாடியே வேறொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வாழக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, காதல் மட்டும்தான் பிரச்சனை கேட்டீங்கன்னா கிடையாது. வாழ்க்கையே பிரச்சனை அப்படின்ற மாதிரிதான் தினமும் இவர்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க. நிறைய விதமான இடங்களுக்கு சென்று வேதனைப்படுறாங்க, தனிமையாக்கப்படுறாங்க. முக்கியமா இவர்கள் யாருக்கிடையாவது நெருக்கமா இருக்க முடியும்னு இப்போ எல்லாரும் சேர்ந்திருக்காங்க, ஒரு 10 நண்பர்கள், ஒரு 5 நண்பர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போன உடனேயுமே இவர்கள் வந்தது உடனே அப்படின்னு எல்லாருமே அங்க இருந்து கலைஞ்சு போயிடுவாங்க. இவர்களுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இது நம்ம வந்தோடனே எல்லாருமே போறாங்களே, இப்போ நம்ம இருக்கிறது பிடிக்காம தான் போறாங்க போலயே அப்படின்ற மாதிரி இவருடைய மனசு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வழிக்க ஆரம்பிச்சிடும். இது இங்கு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, வீட்லயும் இது போல விஷயம் நடக்குங்க. முக்கியமா சொல்ல போனா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனா இவர்கள் வந்தோடனே அமைதியாகிட்டு வேற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வீட்டுல நடக்கக்கூடிய விஷயத்த கூட தெரிஞ்சுக்க கூடாது இந்த ரிஷபராசிக்காரர் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா கூட இவர்களை கூட்டிட்டு போகணுன்ற எண்ணமே கிடையாது. நீ எங்க வீட்டு பையனாப்பா அப்படின்னு கேட்கிற அளவுல இவர்கள் எல்லா இடத்துலயுமே இவர்களை ஒதுக்கிதான் வைப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நாள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, அத்தனை நாட்கள்லையுமே அழுந்திருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே இவருடைய பெற்றோர்களுக்கும் சரி, இவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் சரி, இவங்க கூட இருக்கக்கூடிய யாருக்குமே இவர்களை பிடிக்கும்ன்றது கிடையாதுங்க. எல்லாரையும் இவர்கள் வெறுத்து ஒதுக்குவாங்க. அதாவது இவங்களை பிடிக்காது அப்படின்றதான் எல்லாருக்குமே உண்மை. யாராச்சும் இவங்க எப்படி சொல்றேன்னா, இவங்க கிட்ட நெருக்கமா வந்தாலே போதும், இவங்க கூட எது பழவ, இவங்க ஒரு அதிர்ஷ்டம் கட்டவன், இவங்க கூட சேர்ந்தா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே தப்பு தப்பா சின்ன வயசுல பேசி பேசி பேசியே இவருடைய மனசை அப்பவே பலவிதமான நேரங்கள்ல காயப்படுத்திட்டாங்க. என்னதான் இவர்களை பல நபர்கள் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களுடைய மனசு அப்படின்றது இல்லைங்க. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நடந்தது நீங்க பாத்தீங்க, இப்போ நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றதை நான் சொல்றேன். ரிஷபராசிக்காரன் நண்பர்களே, நீங்க யாருன்னா எல்லார் மேலேயுமே அன்பு பாசத்தை காமிப்பீங்க. முக்கியமா மரியாதை மற்றவர்கள் மேல அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க தான். பொறுமைசாலிங்க, நீங்க ரொம்ப பொறுமைசாலி. உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு பல நபர்கள் பல விஷயங்களை செய்வாங்க. ஆனா எல்லா நபர்களிடமிருந்தும் தப்பிப்பதற்கு போக நீங்க ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. ஒருத்தவங்க வேணுக்குனே வம்பு இழுப்பாங்க, சண்டை போடுறதுக்கு வம்பு இழுப்பாங்க, அடிக்க கூட செய்வாங்க. ஆனாலும் அந்த இடத்துல கூட நீங்க ரொம்ப பொறுமையா இருப்பீங்க. ஏன்னா ஒரு நேரத்துல நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னா நிச்சயமா அது பெரிய பிரச்சனையா இருந்தது தெரியும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இவருடைய கோபம் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறமா இவர்களை தடுத்து நிறுத்துறதுன்றது முடியாது. அதனாலேயே இவர்கள் எப்போதுமே பொறுமையா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவர்கள் மற்ற நபர்களுக்கு உதவி செய்வாங்க. தேவைப்படும் போது யார் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அதை விட பல மடங்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி இவருடைய குணத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்வது, மற்ற நபர்களுக்கு விட்டு கொடுப்பது. என்னை விட உனக்கு கிடைச்ச சந்தோஷமா இருப்பேன்னா அதை நீ எடுத்துக்கோ, என்னை விட்டுட்டு போன்னு நினைக்கிறேன்னா நீ போய்க்கோ, எனக்கு எனக்கு கிடைக்கிறத கூட உனக்கு கிடைச்சா அது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பெருந்தன்மையோட மனசோட இந்த ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே விட்டு கொடுத்துருவாங்க. இது எனக்கு தான் வேணும், இது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது எப்படி நான் உனக்கு விட்டு தருவேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிடிச்சு வச்சுக்காம வேணுமா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இவருடைய குணம் என்பது இப்படிதாங்க.
முக்கியமா பணம் இருந்தா கூட சாப்பாட போறாங்க அப்படின்னா கூட எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வாங்கி கொடுப்பாங்க. தான் கம்மியா சாப்பிட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க யாரும் கம்மியா சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவருடைய குணம் அப்படிப்பட்டதுங்க. ஆனா இவருடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப இவங்களுடைய வாழ்க்கையை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தீங்கல்ல, ஆனா இனி வரக்கூடிய காலங்களை பார்க்கணும்ல. உங்களுடைய மனசை பார்த்தாச்சு, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை பார்த்தாச்சு, ஆனா இனி வரக்கூடிய வாழ்க்கையை பார்க்கணும்ல. அது என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ப்ரோக்ராம் எடுத்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்துட்டு அதை எப்படி மாறுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இவர்கள் வேலைக்கு போவாங்க, ரொம்ப சீக்கிரமாவே வேலைக்கு போயிடுவாங்க. என்னைக்குமே தாமதம்ன்றதே இவர்கிட்ட இருக்கவே இருக்காது. இந்த ரிஷபராசிக்காரர்கிட்ட எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு போய் எல்லோருடைய முன்பும் அங்க வேலைக்கு போய் உட்காருவாங்க. இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்கள் தினமும் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமா வேலையில எந்த ஒரு குறையும் இருக்க விட மாட்டாங்க. பொய் பேசியோ இல்ல ஏதாவது தப்பான விஷயங்களை பண்ணியோ வேலையில பேர் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உண்மையை பேசுவாங்க, உண்மையான விஷயங்களை பண்ணுவாங்க. மற்றவர்கள் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, உண்மையாதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களுக்கு உண்மையா இருந்து எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஆனா என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கம்பெனில ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவர்களுக்கு அவருடைய எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தங்க வேலை இவ்வளவுதான்ப்பா செய்யணும் அப்படின்றது இருக்கும். அதையும் தாண்டி வேலை செய்யறதையும் தாண்டி அவங்களுக்கான வேலையாக எப்படி சொல்றதுன்னா, ஒருத்தங்களுக்கு அடிமையா எப்படி சொல்றதுன்னா சம்பளத்துக்கு வேலை செய்யறதும் அவங்களுக்காக வேலை செய்யறதுன்றதுல டிஃப்ரெண்ட் இருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில நபர்கள் தெரியலன்னு கூட தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க உங்களுடைய வீட்டு வேலையை பார்க்கறதுக்கும் அடுத்தவருடைய வீட்டு வேலையை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது போலதாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் நம்ம வீடுன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த அளவுக்கு நம்மளால அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வேலைகளை அவங்களுக்கு முடிச்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே குறை வைக்காம சிறப்பான முறையில முடிச்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். என்னதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் குறை இல்லாமல் ரொம்பவே தெளிவா சரியான முறையில முடிச்சு கொடுத்தாலும் மற்றவங்க முன்பு இவர்களுக்கு வெறும் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் பேருங்க, ஆர்வக்கோளர்ன்ற பேருங்க, ஏண்டா அதிதீவிர ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி பேருங்க. இப்படி எல்லா நேரங்களிலையுமே இவர்களுடைய பேர் என்பது இப்படிதாங்க இருக்குது. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பேர்களுக்கு களங்கம் விளைக்க வைக்கிற விதமா இவருடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சில நபர்கள் தேவையில்லாத விஷயங்களை பண்ணி இவர்களை மாட்டி விட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சில நாட்களாகவே இவர்களால் சரியான நேரத்துல வேலைக்கு போக முடியலன்றது ஒரு யதார்த்தமான உண்மைதான். அப்படிப்பட்ட காரணங்களை வச்சும் இவர்கள் மேல தப்பான பேர் வந்துருச்சு. அதாவது பல நாட்கள் பல வருஷங்கள் இவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச விஷயங்களை ஒரு சில தினங்கள்ல ஒண்ணுமே இல்லாம ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல நடக்கக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. இவர்களுக்கு அதுல இருந்து வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள வருத்தம் கவலைகள் ரொம்ப நாட்களாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முந்தி நீங்க என்னதான் வேலைக்கு போயிருந்தாலும் அந்த இடங்கள்ல உங்களுக்கான மரியாதை சரியா இல்லாம குறைஞ்சு கூட போயிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதற்கான ஏற்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்காதான்னு நீங்க தினமும் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக பல விஷயங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடிமட்ட தொண்டனாக இருந்து அடிமட்டத்தில இருந்து நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நபராக இருப்பீங்க. இனி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க எப்போதுமே ஒரு வீட்டுல குடும்பத்துல இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்க மேல எப்பவுமே பிரியமா இருப்பீங்க, பாசமா இருப்பீங்க. ஆனா அவர்கள் அப்படி இருந்ததே கிடையாது. ஏன், திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறமா சரி, எப்பவுமே இந்த ஒரு 3 வாழ்க்கையிலுமே நீங்க சரியான ஒரு வாழ்க்கையை வாழாம தவிச்சிட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. முந்திதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த சந்தோஷங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கிடைக்கல. எதிர்பார்த்தீங்க, அதற்கான முயற்சியும் எடுத்தீங்க, ஆனா நிறைவேறாத ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகைகள்ல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். முக்கியமா இப்போ வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கைன்றது இப்ப கிடைக்கும். கணவன் மனைவிக்கான பிரச்சனைகளும் சரி, முக்கியமா இவர்களுடைய வீட்டுல கல்யாணத்துக்கு அப்புறமும் இல்ல முன்னாடியும் தாய் தகப்பனுடைய வரக்கூடிய சண்டைகளுக்கெல்லாம் தீர்வே கிடைக்காதான்ற அளவுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கல்யாணமே ஆகாமலா இருக்கும்போது பொன் வீட்டுக்கு சைடும் சரி, பசங்க வீட்டு சரி சரி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க, இந்த அது அப்படி இது அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி இல்லாமல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிரிஞ்ச நபருடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும். திருமணம் ஆயிடுச்சு சாமி, ஆனா பிரிஞ்சு போயிட்டாங்க, காதலிச்ச சாமி பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றது பாத்தீங்களா, அதற்கு முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றம் என்பது ஏற்படும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே
பிள்ளைகள் கூட சேர்ந்து நேரத்தை செலவழிக்க முடியாத அளவுக்கு வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருந்துட்டீங்க. ஆனா இனி உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்திருப்பதற்கும் உங்களுடைய பிள்ளைகள் மேல அன்பு பாசம் காமிப்பதற்குமான நேரங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு திறமைசாலிகள் என்பதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விதமா அவருடைய